Yeah, we are going to see Mata Putrayoho Sambhashanam, lesson 21. Yeah, who's going to start today? Nachi. யாருமே இல்லையா பண்ணதுக்கு? Nobody has done the lesson. நான் கொஞ்சம் கொஞ்சம் தான் பண்ணிருக்கேன். ஆரம்பிக்கிறேன், நிறைய தப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். பண்ணட்டுமா? பண்ணிருக்கேன் மீதா. நீங்க ஏதோ ஹாஸ்பிட்டல்ல இருக்க போறேன்னு சொன்னீங்கல்ல? இல்ல மாதா, ஆட்ல தான் இருக்கேன் மாதா. இல்ல, நான் வந்து எங்க சிஸ்டர் வீட்ல கிளாஸ் அட்டெண்ட் பண்ணிட்டு இருக்கேன். அதனாலதான் அந்த இது ஸ்லோகம் கொண்டு அந்த பேப்பர்லாம் கொண்டு வரல. அதனால்தான் இது கொண்டு வந்து வச்சிட்டு இருக்கேன். அதனால்தான். ஓகே, ஸ்டார்ட் பண்ணுங்கம்மா. யாராவது ஒருத்தர். நித்யா, நீ பண்றியா நான் பண்ணிட்டா? நான் பண்றேன் மம்மி. ஓகே. மாதா புத்திரயோகோ சம்பாஷணம். மாதா புத்திரயோகோ இது வந்து துவந்த சமாசா மாதா? இல்லை, மாதா புத்திரயோகோ சம்பாஷணம் வந்து முதல்ல என்ன விபக்தி சொல்லுங்க. மாதா வந்து ஷஷ்டி விபக்தி மாதா. ஷஷ்டி விபக்தி த்விவச்சனம். மாதா புத்திரயோகோ சம்பாஷணம். இது வந்து என்ன சமாசா மாதா? மாதா புத்திரயோகோ யோகம் எடுத்துக்க கூடாது. மாதா புத்திர, மாதாச்ச புத்திரஸ்ச துவந்ததான். நீங்க கரெக்டா தான் சொல்லுங்க. ஓகே ஓகே. உத்தரேதர துவந்த சமாசா தான். ஓகே. ஓகே மாதா. துவந்த சமாசா தான். பட் when you do the samasta samasa, you get a new padam, right? The samasta padam is mata putra. So mata putra yoho, ramayoho. Ramayoho. Okay. சம்பாஷணம் வந்து சம் பிளஸ் பாஷ் பிளஸ் லியுட் மாதா. சம்பாஷணம். கஷ்டித் தினே சுகுணோ நாம பாலகः மாத்ரா சக கிருஹஸ்ய பஹிர் வேதிகாயாம் ஆச. கஷ்டித் தினே சுகுணः நாம பாலகः. கஸ்மின்சித். சாரி மாதா. கஸ்மின்சித் தினே சுகுணः நாம பாலகः மாத்ரா சக கிருஹஸ்ய பஹிஹி வேதிகாயாம் ஆச. ஏதோ ஒரு நாளில் சுகுணன் என்ற பெயருடைய சிறுவன் தன் தாயுடன் வீட்டிற்கு வெளியில் இருந்த திண்ணையில் அமர்ந்திருந்தான். பஹிர் வேதிகாங்கிறது ஒரு சப்தம். ஆமா, அது கிளாசரியிலேயே கொடுத்திருக்காங்க. ஓகே. அவுட்டர் வெளித்திண்ணை அப்படின்னு எடுத்துக்கணுமா? அது அவுட்டர் ஆல்டர். ஓகே. கஸ்மின் சித் வந்து இது வந்து இந்த 8.3.024 இந்த நஷ்ட அபதாந்தசிய ஜலி மகா அப்படின்னு எழுதியிருக்கேன் மாத்தா. பட் அது ஞாபகம் இல்லை மாத்தா. அப்புறம் சுத்வ சந்தி அந்த மாதிரி வருமா மாத்தா? அது கஸ்மின் சித், அதுக்கு அனுஸ்வார சந்தி. கஸ்மின் சித். கஸ்மின் சித். ஓகே. அந்த நஷ்ட அப்பதாந்தஸ்ய ஜலி அதை எடுத்துட்டு அதுல வந்து ஒரு அனுஸ்வாரமும் வச்சுட்டு அப்புறம் நகாரத்துக்கு அப்புறம் சகாரா வந்ததுனால சுத்துவமும் வருது. கஸ்மின் சித். ஓகே. தினை வந்து கஸ்மின் சித் வந்து மகாராந்த புல்லிங்க கிம். கஸ்மின் சித்னு போட்டுட்டேனாலே அது அவ்யயமா ஆயிடும். ஓகே மாதா. when you add a chit chana, it becomes an avyayam only.
நீங்க ஓகே அதை மாதா. பிரிக்கிறது ஓகே, தட் இஸ் ஓகே, யூ ஹவ் அண்டர்ஸ்டுட். பட் பிரிக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஓகே மாதா. தினே வந்து அகாராந்த புல்லிங்க தின சப்தக சப்தமி விபக்தி ஏகவச்சனம். சுகுணோ சுகுணோ நாம அப்படி வந்து தினஹ வருமா, தினம் வருமா? அகாராந்த நபுன்சக்லிங்கமா மாதா அது? ஓ ஓகே ஓகே. இதான் சிலதெல்லாம் என்ன ஆகும், புல்லிங்கத்திலயும் வரும், நபுன்சக்திலயும் வரும். நபுன்சக் ஆமா. That is where when we get confused. ஓகே மாதா. ஓகே. சுகுணோ நாம இது வந்து விசர்கசிய உக்ஷம் அனந்தரம் குணம் மாதாது. சுகுணஹ வந்து அகாராந்த புல்லிங்க சுகுண சப்தக பிரதமா விபக்தி ஏகவச்சனம். இது வந்து சோபனம் குணம் எஸ்ய சஹ ஒரு நிமிஷம், நோ 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 நோ, இல்லையா மாதா? நீங்க வந்து ரொம்ப பிரிக்கிறேன். நீங்க வந்து சுகுணா இஸ் a noun மா, இஸ் a name. இது பஹுரிகி இல்லையா? ஓகே ஓகே மாதா. ஓகே. You are not no Anyapadam. Where is Bahuvrihi here? No Anyapada Pradhanam at all. எதுக்காக அதை பிரிக்கணும்? சுகுணா நித்யாவை நான் பிரிக்க முடியுமா? இல்ல மாதா. அது மாதிரிதான் சுகுணான்னு ஒரு அந்த சு அப்படின்னு பார்த்த உடனே சோபனம் அந்த மாதிரி யோசனை வந்து மாதா. ஓகே 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 மாதா. சாரி மாதா. நீங்க சொல்லல, தட்ஸ் ஓகே. சோபனா குணம் யஸ்மின் சஹா சுகுணக அந்த மாதிரி எல்லாம் நீங்க சொல்லவே ஓகே. பட் இங்க வந்து சுகுணகங்கிறது ஒரு பையன். See the contextual meaning. நாம பாலகை. ஓகே ஓகே மாதா. பாலகஹ, சாரி பாலகஹ. சோ சுகுணக, இப்ப இந்த இடத்துல ஒரு சந்தி இருக்கு, சொல்லுங்க. சுகுணோ நாம உக்தம் அனந்தரம் குணம் மாதா. உக்தம் அனந்தரம் குணம். என்ன சூத்திரம் யூஸ் பண்ணலாம் இங்க? விசர்கஸ்ய உத்வம். ஓகே, அது நம்ம படிக்கல. விசர்கஸ்ய ஓகே மேடம். உத்வம் அனந்தரம் குணம். ஓகே, அப்புறம் நாம வந்து நகாராந்த நபுன்சகலிங்க நாமன் சப்தக பிரதமா விபக்தி ஏகவச்சனம். பாலகஹ அகாராந்த புல்லிங்க பாலக சப்தக பிரதமா விபக்தி ஏகவச்சனம். சுகுணஹ பாலகஹ விசேஷண விசேஷ்யம் மாதா. மாத்ரா இல்லையா மாதா? வேண்டாம், அப்படியே எடுத்துக்கோங்க. சுகுணர் என்ற பெயருடைய ஒரு பையன். ஓகே. இப்ப நீங்க சுகுண பாலக விசேஷணம் எடுத்துட்டேன்னா அப்பதான் நீங்க அந்த சுகுணகவ நீங்க வந்து எடுத்துக்கணும். நீங்க சொன்ன மாதிரி புரியுதுமா? நீங்க விசேஷணமா இங்க எடுத்துக்க வேண்டாம். ஓகே 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 மேம். மாத்ரா வந்து ருகாராந்த ஸ்திரீலிங்க மாத்ரு சப்தக திருத்தியா விபக்தி ஏகவச்சனம். சஹ வந்து அவ்யயம் மாதா. கிருஹஸ்ய அகாராந்த நபுன்சகலிங்க கிருஹ சப்தக ஷஷ்டி விபக்தி ஏகவச்சனம். பஹிஹி வேதிகாயாம். பஹிஹி வேதிகாயாம். பஹிஹி தனியா போடாதீங்கன்னு நான் சொல்றேன். ஓ சாரி மாதா. பஹிர் வேதிகாயாம். இருங்க I'll make you understand. இப்ப பஹிஹிக்கு வந்து எந்த விபக்தி வரணும்? உபபத விபக்தியில. பஹிஹி வந்து அவ்யயமா எடுத்துக்க கூடாதா மாதா? உபபதவா எடுத்துக்கோங்க. You take it as a upapada vibhakti. If you take bahihi, what should be the vibhakti of graha? கிரகம்னு வந்துரும் மாதா. No, you are still confusing. Shashti vibhakti. Shashti mata. This is Shashti. But what vibhakti should come if you take bahihi? Panchami. Grihasya. Panchami should come. Grihat. Okay. Grihat. Grihat bahi. Yes mata, yes mata. புரியுதா? அதனாலதான் சொல்றேன், இத நீங்க ஒரு வேர்டா எடுத்துக்கோங்க. பஹிர் வேதிகா. ஓகே ஓகே மாதா. Don't பஹிஹி நீங்க எடுத்துட்டேன்னா இந்த இடத்துல கிரஹஸ்யா இஸ் ராங். ஓ ரைட் மாதா. புரியுது மாதா. ஓகே மாதா. கரெக்ட். ஓகே
reader is getting tougher, ma. ஆமா மாதா, ஆக்சுவலி glossary சரியா பார்க்கல மாதா. கரெக்ட், அது Glossary. பிரிச்சிட்டு வரணும். See, அதனாலதான் எப்பொழுதுமே முதல்ல glossary பார்க்கணும் ஒண்ணு. அப்புறம் வந்து நம்ம பகிஹி வந்தாலே we must understand. ஐயோ பகிஹி வந்திருக்குன்னா பஞ்சமி தானே வரணும், கிரஹசியா வந்திருக்கே, that means something is wrong. கரெக்ட் மாதா. ஓகே ஓகே, இன்னும் கொஞ்சம் ஒழுங்கா பார்க்கறோம் மாதா, சாரி. तो बहिर्वेदिकायां, वेदिकायां, ओके माता. तो आकारांत स्त्रीलिंग बहिर्वेदिका शब्दः सप्तमी एकवचनम. அவ்வளவுதான். அந்த வேதிகாயாம் பிரிச்சிருக்கோம் மாதா, அதுல சொல்ல வேண்டாம் இல்லையா மாதா? அப்போது வேதிகாயம் பிரிக்க வேண்டாம், நீங்க பிரிக்கவே வேண்டாம், that's a one word. பிரிக்க வேண்டாம்ல. ஓகே ஓகே ஓகே. அப்புறம் ஆஸ்தா வந்து ஆஸ்தாத்து லங்லகார பிரதம புருஷ ஏகவச்சனம் மாதா, 2as. ஆஸ் தாத்து ஒரு லங்லகார 1 அது. ஓகே, இது சுகுண பாலகः ஆஸ்த. ஓகே, बालकः आस्त, केन सह, कया सह, मात्रा सह, कुत्र, बहिर्वेदिकायां. ओके ओके. இந்த நாமகங்கிறது புல்லிங்கமா, அது நாமம் நபும்சகலிங்கம் வருமாஜி? சுகுணஹ நாமம். நாமகவ என்ன போடணும்? இல்ல, நாமதான். நாமதானா? நாமன் சப்தம். ஓகே ஓகே ஜி. இது நபும்சகலிங்கமா, அது புல்லிங்கமா? ஏன்னா இது ரெண்டும் நகாராந்த. ஓகே, நகாராந்த புல்லிங்க நாமன் சப்தம். ஓகே ஜி, ஓகே ஓகே. नपुंसकलिंगम माता. नमस्ते माता. Madam, can Dinesh Shabde can be Pullinga also? Yeah. Which sir? Dina Shabda hai. Dina is Napumsakam only, sir. Because it is also in Pullinga, you know. No, Dina is in Pullinga also. Yes, yes. This Nama is generally used as an avyayam. Okay. This Nama is there. No? Yes. Nama is generally used as an avyayam, and Dina is generally used only as Kliba. It is Kliba only. It is Napumsakam only, sir. Okay. There is no Dinaha. There is only Dinam. Okay. But in some dictionaries, they use it in Pullinga also. But we generally use it as Dinam Napumsakalingam. Kliba only, Napumsaka only. If you see in the Kosha, it is used in Napumsakalingam. But in Vachaspatyam, there is another one Kosha. There they are using it in Pullinga and Napumsakalingam. But generally it is used in Napumsakalingam. Okay. Okay. And Nama, many a times, Naman Shabda is also there. But Nama is mostly used. அதாவது எப்படி சொல்லுங்க, அத நாம அப்படிங்கிறது வந்து it is used in the Napumsakalinga also. It is used as an avyayam also. Okay. So both ways it is used. Nama, in many of the koshas, they use Nama as avyayam. But in some koshas, it is used as a Napumsakalinga also. Okay. When we are using it here, like there are different cases where they are using it as Napumsakam, where they are using it as indeclinable. Generally, we are using it as indeclinable, and if we are using it, see, but Naman Shabdam is there. Okay. But supposing, I will just see the Ashtadhyayi and clarify. Naman Shabdam. Okay. Naman. Nakaranta Napumsakalinga.
ஓகே. சோ நாம நாமனி நாமானி நபும்சகலிங்கம்னு நமக்கு அப்படித்தானே வருது. நாம நாமனி நாமானி. சோ நாம அப்படின்னு யூஸ் பண்ணும். ஓகே, anybody has any more doubt? இந்த இடத்துல என்ன மாதா? சுகுண நாம, அதாவது சுகுணன் என்ற பெயருடைய அப்படிங்கிறது தானே என்ற அர்த்தம். இந்த இடத்துல வந்து அது இன்டிக்ளைனபிளாவே வரலாம்ல. இது என்ன நாம் அத நாம நாமனின்னு மாற போறது இல்ல, அதனால இன்டிக்ளைனபிளா தான் எடுத்துக்கணுமா? இந்த இடத்துல நம்ம இன்டிக்ளைனபிளாவே எடுத்துக்கணும். எஸ். ஏன்னா நானும் நாமன் தான் எழுதி வச்சிருக்கேன். இப்ப நீங்க சொன்ன உடனே just ஆமா, also. there are two ways. See, it's better to use the kosha when we are doing this Okay, contextual பார்க்கும்போது. But normal napumsakalinga is not wrong also. Okay. Okay, Grammatically it is not wrong, but we can say yes. Meaning சொல்லிருங்கோ, அந்த சொல்லிட்டு இல்லையா பாஸ்கர். நித்யா மேடம், did you say the meaning of the sentence? Can you say it once? சொன்னேன் மாட்டா. ஏதோ ஒரு நாளில் சுகுணன் என்ற பெயருடைய சிறுவன் தன் தாயுடன் வீட்டிற்கு வெளியில் இருந்த திண்ணையில் அமர்ந்திருந்தான். ஓகே, நெக்ஸ்ட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் பண்ணுங்க நித்யா மேடம் பண்ணுங்க. तदा कश्चन याचकः समेत्य मातः भिक्षां देहि इति अयाचत. அப்போது யாரோ ஒரு பிச்சைக்காரர் அருகில் வந்து அம்மா பிச்சை எடுங்கள் என்று யாசித்தார். ததா தத் பிளஸ் தா தஸ்மின் காலே தத்திதாந்தமதா கஷ்டன கஹ பிளஸ் சன விசர்கஸ்ய சகாரः அனந்தரம் சுத்வம். கஹ याचकः, कः வந்து மகாராந்த புல்லிங்க கிம் சப்த பிரதமா விபக்தி ஏகவச்சனம். யாச்சகः अकारांत पुल्लिंग याचक शब्दः प्रथमा विभक्ति एकवचनं. कः याचकः विशेष विशेषणं मता. याच प्लस नुल அப்படினு எழுதி இருக்கேன் மத்தா, கரெக்ட்டா மத்தா? யாச்சகः ஆமா, நூல் தான். சமேத்திய வந்து நூல் only will become who only will become akka. சமேத்திய வந்து சம் பிளஸ் ஆங் பிளஸ் இ பிளஸ் லியப்பு மத்தா 2pa. ஏத்தியோட தாத்து is in the taudan. Okay. Taudan. ஏத்தி மத்தா இ. So the two prefixes upasarga tam and a. Okay. Lep. Okay. Lep. So मातः ऋकारान्त स्त्रीलिंगे मातृ शब्दः सप्तमी सप्तमी एकवचनं मता. என்னாச்சு உங்களுக்கு? मातः is calling. मता is calling. संबोधन प्रथमा. सारी मता संबोधन प्रथमा. सारी मता. भिक्षाम आकारांत स्त्रीलिंग भिक्षा शब्दः द्वितीय विभक्ति एकवचनं. भिक्ष धातु अच प्लस स्टॉप मता. देहि धा धातु प्रथम परस्मैपद्यां लोट्लकार मध्यम पुरुष एकवचनं मता 3ua. எதனால நீங்க அத மத்தியம புருஷ அப்படினு சொல்றே? தேஹி வந்து பிச்சை போடு அப்படின்னு வாட்ட வந்து கேக்குறான் இல்ல மத்தா. எது இங்க அத்தியாகாரமா இருக்கு? நிறைய பண்றீங்க. அத்தியாகாரமா இருக்கு மத்தா. துவம். So always after calling somebody we generally use tuvam. Okay. Tuvam. iti ayachata யன் சந்தி மதா. இத்தி அயாச்சத அப்படின்னு வருது. இத்தி வந்து அவ்யயம். அயாச்சத வந்து யாச்சு தாத்து ஆத்மனி பத்யாம் லங்லகாரே பிரதம புருஷ ஏகவச்சனம். Okay. You can mute yourself. Rajeshwari Vaidyanathan madam, she wanted to be. படிக்கிறேம்மா. அட புத்ரோ மாதரம் பிரிச்சதி. இல்ல உங்களை நான் கேட்கல. ராஜேஸ்வரி வைத்தியநாதன் மேடம் அவங்க தான் படிக்கணும். ததா புத்திரக மாதரம் பிரிச்சதி.
புத்திரக அம்ப கோ அயம் கக அயம் ததா அப்பொழுது மகன் அம்மாவை பார்த்து கேட்டான். அம்மா அவன் யார் என்று கேட்டான். இங்க ததா வந்து அவ்யயம், புத்திரக விசர்கசிய உத்தரவம். இந்த இடத்துல புத்திரோன்னு வந்திருக்கனால விசர்கசிய உத்வம். தென் குணம் மாதரம் ரிகாராந்த மாத்ரு சப்தத்திய த்விதியா விபக்தி ஏகவச்சனம். பிரிச்சதி பிரிச்சு தாத்து 6PA துதாதிகணா லட்லகாரக பிரதம புருஷ ஏகவச்சனம். புத்திரக திரும்ப இது இந்த ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் We don't have to say the putra. We can just ஓகே. புத்திரக அம்ப கக அயம் அம்ப ஆகாராந்த ஸ்ரீலிங்க அம்பா சப்தத்திய சம்போதன பிரதமா. கக அயம் இந்த இடத்துல கோ அயம் இருக்கிறதுனால கக அயம் விசர்கசிய உத்வம். இந்த இடத்துலயும் கக அயம் கக மகாராந்த கிம் சப்தஸ்ய புல்லிங்க பிரதமா விபக்தி ஏகவச்சனம். ஏன்னா கக இஸ் விசேஷனம் டு அயம், யார் அவன் அப்படிங்கறதுனால இது வந்து புல்லிங்கம். அயம் மகாராந்த இதம் சப்தஸ்ய புல்லிங்க பிரதமா விபக்தி ஏகவச்சனம். கக அயம் யார் இவன். அடுத்தது மாதா வத்ச அயம் யாச்சக குழந்தாய் அவர் அவர் பிச்சைக்காரர். ஒரு நிமிஷமா, இப்ப இந்த இடத்துல வந்து விசர்கசிய உத்வம் அனந்தரம் குணம். இந்த இடத்துல வந்து கோ அயம்ல வந்து இதுவும் வரும், பூர்வ ரூப சந்தியும் வரும். மூணுமே இருக்காங்க, அது உத்வம் குணம் பூர்வ ரூப சந்தி. மாதா வத்ச அயம் யாச்சக குழந்தாய் அவர் பிச்சைக்காரர். வத்ச வந்து அகாராந்த வத்ச புல்லிங்க வத்ச சப்தஸ்ய சம்போதன பிரதமா. அயம் திரும்ப அதேதான் மகாராந்த. ஆமா யாச்சக அதுவும் ஆல்ரெடி சொன்னது புல்லிங்க யாச்சக சப்த பிரதமா விபக்தி ஏகவச்சனம். அகைன் புத்திரக யாச்சக கிம் கரோதி பிச்சைக்காரர் என்ன செய்கிறார் அப்படின்னு கேக்குறது. யாச்சக இதுல வந்து கிம் கரோதி, கிம் வந்து அவ்யயம், கரோதி கிரு தாத்து 8UA தனாதிகணா பரஸ்மைபதி பிரதம புருஷ லட்லகாரக ஏகவச்சனம். Okay, you can say yachakaha kim karoti. Okay, it can be avyayam also, but at the same time it can also be napumsakalingam. ஓகே மகாரா அந்த கிம் நபும்சலிங்க கிம் சப்தத்தை பிரதமா விபக்தி ஏகவச்சனம். அதுவும் எழுதியிருக்கேன் பட் அடுத்தது படிப்பாஜி. மாதா யாச்சகஹ அவர் என்ன செய்கிறார். ஓகே ஓகே மாதா சக இந்த இடத்துல விசர்கசிய லோபம். சக பிக்ஷாம் யாச்சதே யாச்சனேன யத் லப்யதே தேன உதரம் பூரயதி. அவன் பிச்சை எடுக்கிறான், பிச்சையை யாசிக்கிறான். யாசிப்பதால் எது கிடைக்க பெற்றதோ அதனால் வயிற்றை நிரப்பிக் கொள்கிறான். சக விசர்கசிய லோபக அண்ட் தகாராந்த புல்லிங்க தத்து சப்தஸ்ய பிரதமா விபக்தி ஏகவச்சனம். பிக்ஷாம் ஆகாராந்த ஸ்திரீலிங்க பிக்ஷா சப்தஸ்ய த்விதியா விபக்தி ஏகவச்சனம். பிக்ஷாம் யாச்சதே யாச்சு தாத்து பாதிகனா 1US பிரதம புருஷ லட்லகாரக யாச்சதே. இந்த இடத்துல ஆத்மநேபதியில வருதுனால யாச்சு உபயபதியா இருக்கனால இந்த ஆத்மநேபதியோட யாச்சதி வராம யாச்சத்தே வந்திருக்கு. முன்னாடி வாதிகனா 1US. இல்ல I just want to check whether yach is atmanepadi alone or ubhayapadi, because I have never seen yach ubhayapadi. Okay ubhayapadi vikarma padartha. Okay, yachati and yachati. Okay, yachati. Appuram nobody uses they always use yachati because I have told one day in our class, in the Udayapadi, in the Ubhayapadi, when do we use Parasmayapadi and when we use Atmanepadi? நான் எனக்காக பண்றேன்னா Atmanepadi, அடுத்த பாவலுக்காக பண்றேன்னா அது Parasmayapadi. இப்ப இவன் பிச்சை எடுக்கிறான்னா அவனுக்காக பிச்சை எடுக்கலாம்.
he's begging for himself. So there they are using Atmanipad. ஓகே ஓகே ஜி ஓகே. தென் யாச்சனேன, இது வந்து அகாராந்த நபும்சகலிங்க யாச்சன சப்தஸ்ய த்விதியா விபக்தி ஏகவச்சனம். யாச்சனம் அப்படிங்கறதுனால நபும்சகலிங்க. யத் இது தகாராந்த நபும்சகலிங்க யத் சப்தஸ்ய பிரதமாபிகத்தி ஏகவச்சனம். யத் யாச்சனேன. லப்யதே லப் தாத்து, இதுவும் பாதிகனா 1AS பிரதம புருஷ லட்லகாரக கர்மணி பிரயோகம். இது வந்து எதனால வந்து லப்யத்தேன்னு வந்திருக்கு? அது சொல்றேன் ஜி. அது ஆக்சுவலா அது சந்தி அனுநாசிகா சந்தி. அனுநாசிகம் கிடையாது இல்லையா? பரசவரணம் இருக்காது. எல்லாம் எழுதியிருந்தேனே. எத்து லப்ய எத்து பிளஸ் லப்யத்தே. தோர்லின்னு ஒரு சூத்திரம் வரும். அது தகாராந்தத்துக்கு அப்புறமா இது எதுலயோ பார்த்தப்போ லத்துவ சந்தின்னு போட்டிருந்தது. ஆனா அது நமக்கு தெரியல அது லத்துவ சந்தின்னு என்ன போட்டு. எத்து பிளஸ் லப்யத்தே. So it is பரசவரணத்துலதான், அதாவது வெத்து தோர்லி அப்படின்னு ஒரு சூத்திரம் உண்டு. அதாவது தா வந்தாலும் அந்த லா, when it is followed by la, and that time what will happen, the takara will change to lakara. Okay. அப்போ அப்படி இருக்கும் பொழுது it cannot be anunasika because there is no anunasika letter at all. கிடையாது Ta is also not anunasika and la is also not anunasika. கிடையாது. இப்ப அனுநாசிக சந்தியே வரணும்னா ஒரு அனுநாசிக லெட்டர் இருந்தாதான் அது வரும். கரெக்ட். So this is பரசவரண சந்தி. பரசவரண. ஓகே. பரசவரண சந்தி. ஓகே. யத் லபதி. யத் லபதி பரசவரண. ஓகே ஜி. தேன தேன தகாராந்த நபும்சகலிங்க தது சப்த சொல்லிட்டேனா தெரியல. திருத்தியா விபத்தி ஏகவச்சனம். உதரம் அகாராந்த நபும்சகலிங்க உதர சப்தஸ்ய திவித்தியா விபக்தி ஏகவச்சனம். தேனோதரம், இந்த இடத்துல வந்து தேன பிளஸ் உதரம் குணசந்தி. தேனோதரம். பூரயதி. பூரயதி இந்த இடத்துல அவ்யயமா எடுத்துக்கிறதா பூர் தாத்து 10 US பரஸ்மைபதி பிரதம புருஷ லட்லகாரக. பூரயதி என்னஜி யாச்சனேன சேர்த்து சொல்லும் பொழுது வரும் பாருங்க. ஆமா. பிச்சை எடுப்பதால் எது கிடைக்க பெற்றதோ அதனால் வயிற்றை நிரப்பிக் கொள்கிறான். அந்த இடத்துல வந்து பூரையத்தி பரஸ்மைபதி பிரதம புருஷ லட்லகாரக ஏகவச்சனம். பூர் தாத்து. ஏன்னா இந்த இடத்துல வாட் இஸ் காட், இந்த இடத்துல இது கர்மணியா. ஆமா. கிடைக்க பெற்றதோ, யாசனேன கிடைக்க பெற்றதோ. தேன உதரம் பூரயதி. So உதரம் will be in the அது தெரியும். பிரதமா விபக்தி ஏகவச்சனம். எது எதுஜி இந்த இடத்துல இப்போ லப்யத்தே, இப்ப யாச்சனேன பாருங்க, தேன உதரம் பூரயதி. ஆமா. இப்போ தேன யத் லப்யத்தே, அப்போ எது கிடைக்கப்படுகிறதோ, யாச்சனேன யத் லப்யத்தே தேன உதரம் பூரயதி. அதனால் வயிற்றை. அப்போ இந்த இடத்துல வந்து தேன உதரம் பூரயதி, தேன யாச்சக உதரம் பூரயதி, இப்படி நம்ம எடுத்துட்டு இந்த உதரம் வந்து நம்ம த்வித்தியா விபக்தியா தான் போட முடியும். புரியுதா? ஆமா, திவித்தியா தான் போட்டிருக்கேன். திவித்தியா தான் சொல்றேன். அப்ப த்வித்தியாவா வந்துடும். யாச்சனேன யத் லப்யதே. அப்ப இது பார்த்தீங்கன்னா யாச்சனேன யத் லப்யதே, எது கிடைக்க பெறுகிறதோ, தேன தேன உதரம், அதனால் வயிற்றை பூரயதி. கஹ பூரயதி? யாச்சக பூரயதி. ஓகே. ஓகே ஜி. இப்போ
இப்ப இந்த இடத்துல வந்து you can make it into 2 sentences. ஆமா. யாச்சகः தேன உதரம் பூரயதி. பூரயதி. சோ இந்த தேன அப்படிங்கிறது it is an instrumental. அதனால். So that does not come as a karmani. But யாச்சனேன யத் லப்யதே. இப்ப லபதி யத் லபதே. யத் லபதே யாச்சனேன யத் லபதே அப்படிங்கறது இங்க வந்து லப்யதே அப்படின்னு வந்திருக்கு. லப்யத்தேன்னு வரும்பொழுது what is got. ஆமாஜி. அப்ப இந்த லப்யத்தே there are two, actually பார்த்தனா there are two verbs here. Labhyate is one and purayati is one. So purayati tena udaram purayati, that is we can yachakaha tena yachanena yat labhyate. அது எது? அப்ப எத்து லப்யத்தே. அப்ப இந்த இடத்துல எது கிடைக்கிறதோ, எது கிடைக்க பெற்றதோ. ஓகே, யூ ஜஸ்ட் கீப் இட். சஹ இப்படி சென்டென்ஸ் போடுங்க. யாச்சனேன அப்போ எது கிடைக்க பெற்றதோ, வாட் இஸ் காட் பை ஹிம். Okay, we have to. Okay. If you want to make it 2 sentences. Okay. பிச்சை எடுப்பதால் by him. அப்போ இந்த இடத்துல by him. யாச்சகே. யாச்சனேன யத் லப்யதே யத் லப்யதே அப்படின்னு இந்த இடத்துல யாச்சனேன யாச்சகேன யத் லப்யதே. புரியுதா? Is everybody able to get it? ஆமா. கொஞ்சம் அது 2 சென்டென்ஸா புரிஞ்சுக்க பார்ப்போம். அது இந்த இடத்துல வந்து you make it like that. தேன உதரம் பூரயதி அப்படிங்கறத தேன யாச்சகாக தேன உதரம் பூரயதி. ஓகே. ஓகே ஜி. அடுத்து இந்த ஒரு லைனை மட்டும் பண்ணிருங்க. அடுத்தது உத்தரக கிமித்யம் தானே ஜி? ஆமா. உத்தரக கிம் 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 இதி அயம் யாச்சனேன உதரம் பூரயதி. கஸ்மாத் கர்மம் ந கரோதி. உத்தரக அதுல வந்து கிம் அவ்யயம் இதி அவ்யயம் அயம் நம்ம ஏற்கனவே இதம் சப்தத்திய பிரதமா பக்தி ஏகவச்சனம். யாச்சனேன அதுவும் சொல்லியாச்சு நம்ம த்வித்யா விபக்தி. உதரம் எப்படி அது மீனிங் வந்துட்டு எதற்காக இப்படி இவர் யாசகத்தால் வயிற்றை நிரப்பிக் கொள்கிறார், ஏன் வேலை செய்யவில்லை. ந கர்மம் கர்மம் ந கரோதி. உதரம் பூரயதி. உதரம் பூரயதி. ஆமா, இந்த இடத்துல கஸ்மாத் இந்த இடத்துலதான் அனுநாசிக. நான் மாத்தி சொல்லிட்டேன், இங்கதான் அனுநாசிக சந்தி. கஸ்மாத் ந கஸ்மாத் நங்கிறத நம்ம வந்து ஆர்டர்ல எழுதும்போது கஸ்மாத் கர்மம் ந கரோதி. கர்மம் கிடையாதுமா, கர்ம கர்மணி கர்மாணி கர்மன் சப்தம். உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா நம்ம கர்மம்னு சொல்லுவோம். ஓகே 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 ஜி. கர்ம கர்மணி கர்மாணி கர்மன் சப்தம். ஓகே 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 ஜி. கர்மன் சப்தம். கஸ்மாத் கஸ்மாத் வந்து அவ்யயம். இது வந்து கிம் சப்த நபுக்சலிங்க கிம் சப்தஸ்ய சப்தமி பஞ்சமி விபக்தி கஸ்மாத் ஏகவச்சனம். கஸ்மாத் காரணாத், அதான் பஞ்சமி விபக்தி. காரணத்துக்காக வேலை செய்யவில்லை. வேலை வந்து பிரதமா விபக்தி தான் இந்த இடத்துல. கர்மன் சப்தத்துல பிரதமா விபக்தி ஏகவச்சனம். ந அவ்யயம். கரோதி அகைன் கிரு தாத்து லட்லகாரக பிரதம புருஷ ஏகவச்சனம். ஓகே ஜி. குட். எல்லாருமே நல்லா நல்லா பண்ணிருக்கு. இட்ஸ் குட். பெட்டர். அதான், அதாவது இனிமேல்
வரப்போற வேர்ட்ஸ் எல்லாமே கொஞ்சம் this lesson is little you have to think and do. Okay, good. Yeah, we'll stop here and we will do. I had told in the last class itself that